இயேசுவின் திரு இருதய மாதத்தில் 11ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் திரு இருதயம் வாழ்வும் வழியும் உண்மையும் என்ற தலைப்பில் தியானிப்போம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு இவ்வாறு கூறுகிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும். பொதுவாக இந்த உலகத்தின் வழிகள் சுயநலமற்றதாக இருக்கும். அது நம்மை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் வழியாக இருக்கும். ஆனால் இயேசுவின் திரு இருதயமோ நமக்கு ஒரு நல்ல வழியையும் புனித வழிக்கு அழைத்து செல்லும் வழியாக அமைகிறது. இந்த உலகம் பொதுவாக பொய்யான சிந்தனையையும் பொய்யான கோட்பாட்டை தான் நமக்கு தருகிறது. மாறாக இயேசுவின் திரு இருதயத்தில் அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையாகவும் அந்த வார்த்தை சத்தியமாகவும் விளங்குகிறது. அவரே நமக்கு வாழ்வுமாக இருக்கிறார். இயேசுவின் திரு இருதயத்தின் மீது பற்று கொண்டு அந்த இருதயத்தில் நம்மையே பொதிந்து கொண்டால் நாம் வாழ்வு அடைவோம், நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புனிதம் அடைவோம், புது வாழ்வும் அடைவோம். எனவே திரு இருதயத்தில் வழியும் வாழ்வும் உண்மையும் என்ற நம்பிக்கையின் கோட்பாட்டில் நாமும் பங்கெடுத்து புனித வழியில் நடப்போம். ஆமென்.